மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். பேசலாம். நான் தான் ரோடின்னு வண்டி ஏறிக்க வேண்டியதுதான். அங்கெல்லாம் அந்த 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 விஷயத்துக்கு இடம் இல்ல. அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அவர் ஓன் வே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. திமுக கூட்டணியில இருந்து ஒரு மாபெரும் கட்சி எங்க கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொல்றாரு. யார் அந்த கூட்டணி கட்சி? எங்களாலதான் நீங்க வெற்றி பெறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கு திமுகவிற்கு? தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வில் பி கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். ஒரு 5 நிமிஷம் ஷூட்டிங் மட்டும் முடிச்சுட்டு அதையே அந்த பதட்டத்திலேயே அப்படி டமான்னு முடிச்சுட்டு ஓடிடுறாரு. ஜோம்பி வெர்ஷன் ஆஃப் பிஜேபி, அவ்வளவுதான். எங்களுடைய முழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு இருக்கும். ஆனா அவங்க அமைப்புல ஏய் மரத்துல ஏறாத, ஏய் சேர தூக்காத, ஒரே ஒரு எலெக்ஷன் 2 பேர்த்துக்கு முற்றுப்புள்ளியை வச்சிரும். சீமான் வந்து மக்களுக்கான அரசியலை விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்து அவர் மாடுகள் நலன் பேசி கொண்டிருக்கிறார். 10 தேர்தல் தோல்வி ஆயிருக்கு. 11வது தேர்தல் தோல்வி உறுதியாக வரும். இதுதான் அவருடைய இறுதி தேர்தல். இதுக்கு விஜய்க்கு அவங்க கூட வந்தாலும் அதுதான் தலையெழுத்து, கூட வரலனாலும் அதுதான் தலையெழுத்து. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். வணக்கம்மா. களம் வந்து 2026 தேர்தல் களம் போக போக இன்னும் டஃப் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சூழல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணம் போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்கட்சி தலைவர், ஒவ்வொருத்தருக்கு அழைப்பு கொடுக்குறாரு. சீமானுக்கு அழைப்பு கொடுக்குறாரு, விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாரு. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், திமுகவை எதிர்க்கிற எல்லாரும் ஒரே அணியில சேரணும் அப்படின்றாரு. அப்போ ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியிலையும் முதல்வர் வேட்பாளர் ஒரு கொஸ்டின் மார்க், அங்க ஒரு கொஸ்டின் மார்க்கை வச்சுட்டு போயிருக்காரு. மார்க்லாம் இல்ல, அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு, எல் முருகன் தெளிவா சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா என்ன முடிவெடுக்கிறதோ அவர்கள் தான் என்ன எதுவாக இருந்தாலும் ஆக முடியும், அதை மீறி வேற எதுவும் கிடையாது அப்படிங்கறது அவங்க. இதே தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு. ஆமா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டு அது மறுபேச்சே கிடையாது. அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு? எடப்பாடி சொன்னாரு, நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர்னு அவர் சொல்றாரு. யாரு சொன்னதா? எடப்பாடி பழனிசாமி. அவரு சொல்லிக்க வேண்டியதுதாமா, நான் தான் ரோடின்னு வண்டி ஏறிக்க வேண்டியதுதான். அங்கெல்லாம் அந்த 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 விஷயத்துக்கு இடம் இல்ல. முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கூட்டணி ஆட்சி இருக்கிறதுக்கான ஒருவேளை அப்படின்னு சொல்லி அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாரு. எடப்பாடி அவர்கள் தான் நேற்று வரைக்கும் மறுத்துட்டு தானே இருக்காரு. அதெல்லாம் இல்லைங்க, யாருங்க சொன்னா, நான் எடுக்கிறதாங்க முடிவு. தெளிவா ஒரு அமித்ஷா அவர்கள் தெளிவா சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான். அமித்ஷா அவர்கள் சொல்றாரு அவர் ஓன் வே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. இன் அவர் ஓன் வேனா, நீங்க மகாராஷ்டிரால என்ன வே பார்த்துருக்காங்கிற தேர்தலை நீங்க பாத்துருங்க தயவு செஞ்சு. நீங்க மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அது இங்க நடக்காதுன்னு அதிமுகவினரே சொல்றாங்களே. ஆமா, தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்ப மாட்டாங்க, அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அதிமுக பெரும்பான்மை பலத்தோட அங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். அது நடக்கவே நடக்காது, எந்த காலத்துல இது நடக்காதுன்னு சொல்லி. ஏன்னா அதிமுக ஜெயிக்க போறது அதெல்லாம் நடக்காதுன்னு அவருக்கே தெரியும். எப்படி சார் நீங்க இன்னும் வந்து குழு அமைச்சிட்டு இருக்கீங்க, மாவட்ட ரீதியா பொறுப்பாளர்களை நியமிக்கிறீங்க, தேர்தல் பொறுப்பாளர் அது எல்லாம் போடுறீங்க. ஆனா சுற்றுப்பயணத்தை முதல் நாளா எதிர்கட்சி தலைவர் கிளப்பிட்டாரு. இல்லம்மா, நாங்க தான் ஃபர்ஸ்ட் போனோம். ஓரணியில் தமிழ்நாடு நாங்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவர் போறாரு. 7ஆம் தேதி அவர் ஆரம்பிக்கிறாரு. நாங்க அதுக்கு முன்னாடி 4 நாள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோமே. எங்களுடைய பயண திட்டங்கள் இருக்கு. அவரு பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காரு, முயற்சி பண்றாரு. பண்ணட்டும், தொடர்ச்சியான சுற்றுப்பயணத்துல அவரு இருக்காரு. ஆமா ஆமா, அதுல என்னெல்லாம் சொல்றாருங்கிறது நீங்களும் தானே பாத்துக்கிட்டு. ஆமா, திமுக கூட்டணியில இருந்து ஒரு மாபெரும் கட்சி எங்க கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொல்றாரு. யார் அந்த கூட்டணி கட்சி? அதானே எனக்கும் தெரியலையே. அவர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாருன்னா ஏன் அப்படிங்கும் போது ஏன் இதை வந்து கேள்வியா கேட்காம தவிர்க்கலாம் ஊடகங்கள். ஆனா தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப இல்ல. ஏன்னா கூட்டணி கட்சிகள், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் எதிர்த்தரப்புல இருந்து சொல்லல, கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுக வெற்றி பெறாதுன்னு உங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்றாங்க. உங்களை அவ்வளவு பலவீனமா எடை போடுறாங்க கூட்டணி. யாரும் எந்த பலவீனமாகவும் எடை போடவில்லை. நாங்களும் யாரையும் விட்டு கொடுப்பதற்கு தயாராக. எங்களாலதான் நீங்க வெற்றி பெறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி இருக்கு திமுகவிற்கு? ஏங்க அதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்க முடியும்? இது ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணிங்க. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேனே,
தமிழர்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கூட்டணி இன்னைக்கு வந்து அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான். அது உறுதியா பலமா இருக்குன்னு சொல்லி சொன்னா விசிகே எங்களோடு இருப்பதனால், காங்கிரஸ் எங்களோடு இருப்பதனால், இந்த மாதிரி வந்து ஒரு திரு வைகோ அவர்கள் எங்களோடு இருக்கின்ற காரணத்தினால் இப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களோடு தொடர்ந்து பயணிக்கின்றன. கொங்கு ஈஸ்வரன் ஆகட்டும், வேல்முருகன் அண்ணாச்சு அவர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து கட்டுக்கோப்பா தான் நம்ம இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, எல்லாருக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு உரிமை ஒன்று இருக்கு. நீங்க இது ஜனநாயக நாட்டுல ஒரு வாய்ப்பு இருக்குதான் செய்யும். ஆனா எங்களுக்கு சேர்த்தி கொடுத்தா பரவாயில்லன்னு எங்க குடும்பத்துக்குள்ள எனக்கு வந்து அப்படி கேட்கலையே. திமுகவுக்கு விழுகிற ஓட்டுல 4ல் 1 ஓட்டு எங்களோடதுன்றாங்களே. யார் சொல்லியிருக்காங்க அப்படிலாம்? திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாரு? ஆமாமா, இந்த திமுகவுக்கு விழுகிற ஓட்டுகள்ல 25% எங்க ஓட்டு குவியும் வந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாமே நான் தான் சொல்றேன், மறுக்கவே இல்லையே. எல்லோரும் சேர்ந்தாதானே வெற்றி. இப்ப நான் அப்படியே மாத்தி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சங்கடத்தை உருவாக்கிடும். அப்ப 75% திமுகவினுடைய ஓட்டுகள், அதனாலதான் ஜெயிச்சோம் அண்ணா ஒத்துக்கிறாருல்ல. இன்னும் பல கட்சிகள் இருக்கு. நான் அதான் சொல்றேன், இல்ல அதான் நான் சொல்றேன். அப்ப 75% ஒத்துக்கிறாரு இல்லையா? திமுகவின் வாக்குகளால் தான் நாங்க வெற்றி பெறோம், இல்லைன்னா நாங்க அந்த நிலையை விட்டு வரவே முடியாது, நாங்க எம்எல்ஏ ஆயிருக்க முடியாது. முதலமைச்சர் இது வந்து எப்படி தெரியுமா, ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய தாய் தகப்பன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தருடைய தேவைகள் மாறுபடலாம். சரி, முதலமைச்சர் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியினரை என்ன பேசினாலும், என்ன செயல்பாட்டில் ஈடுபட்டாலும், என்ன கருத்துக்களை வச்சாலும் பரவாயில்ல, பேசி அடுத்த முறை சந்திக்கும் போது பேசி அரவணைச்சு நட்போடு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா சில அமைச்சர்களால, சில மூத்த தலைவர்களால பல நேரங்கள்ல பிரச்சனைகள் எழும்புது. அதான் இப்ப காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. காமராஜர் பத்தி பேசும்போது பேசுனது தவறுன்னு சொல்ல முடியல, தவறு இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு கருத்தை தான் அவர் வச்சிருக்காரு. அவர் ஒன்றும் இலக்காரமா சொன்ன மாதிரி தெரியல. காமராஜர் அவர்களுடைய உடல்நலன் கருதி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி இருந்தாலுமே அது காங்கிரஸ் தொண்டர்களால ஏற்றுக்கொள்ள முடியலையே. இந்த நேரத்துல ஒரு எளிமையை விமர்சிக்கிற மாதிரி இருக்கே, இது எதுக்கு தேவையில்லாத ஒரு கருத்து? இந்த மாதிரி விஷயங்களை பூதாகரமாக்குறது மீடியாக்கள் தாமா. காங்கிரஸ் எடுத்து நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பரவாயில்ல. நாங்க கேக்குறத தாண்டி பல நேரங்கள்ல தலைவர்களே பிரஸ் மீட்டுக்கு அழைப்பாங்க சார். அந்த நேரத்துல தான் மைக் எடுத்துட்டு போவோம். சிவான் அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வச்சு காங்கிரஸ் பத்தி சொல்லணும்னு சொல்லி யதார்த்தமா பேசுனதுதானே, ஒரு மேடையில பேசுனதுதானே. அதுல இருக்கக்கூடிய என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான விஷயங்க, இது பெரிய விஷயம் அல்ல. இன்று கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாசிச பாஜகவிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பதற்காகத்தான் இந்த கூட்டணி. இந்த நோக்கம் புரிந்தவர்கள் யாருமே இந்த மாதிரி விஷயங்களை பெருசுபடுத்த மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இதை எடுத்து யாராவது பேசணும்னு நினைச்சாங்கன்னா, இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு விஷயங்களை குழப்பமாக்குவதற்கான முயற்சிகள் யார் பேசியிருந்தாலுமே இந்த மக்கள் நலனை விரும்பாதவர்களாகத்தான் நான் பார்க்க முடியும். இந்த கூட்டணி நலனை விரும்பாதவர்களாக தான் நம்ம எடுத்துக்கணும். அது யார் பேசியிருந்தாலுமே கூட அப்படிதான் நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா இதற்கு பாதகம் வரக்கூடாதுன்னு தலைவர் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில எல்லாருமே கட்டுப்பாடுல தான்மா இருக்காங்க. நான் தான் சொல்றேனே, பேசுகின்ற விதத்தை நான் தான் சொல்றேன். ஒரு நம்பர் இப்ப 9ன்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்தாண்டிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு 6 மாதிரி தெரியும். பார்க்கின்ற இடத்தில் இருந்து பார்ப்பவர்களான பார்வைகள் மாறுபடும். இங்க இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு அந்த நம்பர் 9ஆம் நம்பர், உங்களுக்கு அந்தாண்ட இருந்து பார்க்கும் பொழுது 6ஆம் நம்பர் போல தெரிவதற்கான வாய்ப்பு. நாங்க என்ன சொல்றோம்னா, ஆனா அங்கிட்டு இருந்து பாக்காதீங்கன்னு, ஆனா இப்படி வாங்கன்னு நம்ம ஒன்னா நின்னு பார்ப்போம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அது 9ஆ தான் இருக்கும்னு. அப்படிங்கறத நம்ம செல்வப்பிரந்தைய அவர்கள் ஒரு சந்திப்பிற்கு பிறகு பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. அது முடிஞ்சு போச்சு. ஆனா இது பேச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு போக போறாங்க, முடிஞ்சது திமுகவோட கதி, வெற்றி அவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. காங்கிரஸ் தாவேகா இவங்கெல்லாம் வந்து கூட்டணி போறதுக்கு, இல்ல திமுக கூட்டணியிலிருந்து 1-2 கட்சிகள் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெருசா கொண்டாடுறாங்க. யாரு? எது தரப்புல இருக்கவங்க. வாய்ப்பு இல்லை, பாவம், அவருடைய எண்ணங்கள் ஈடேறாது. தெளிவா சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை தெரிந்தவர்கள் யாரும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், இந்த மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், ஒன்றிய அரசின் ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த மொழி மண் மானம் காக்கப்பட வேண்டும் நினைக்கிற யாருமே இந்த கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்படிங்கறதா உண்மை. அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இங்க ஒத்த கருத்துல எங்களோட பயணிக்கிறாங்கிறது
எந்த மாற்று கருத்தும் இல்லாம இவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரே விஷயம். சரி அப்படி இருக்கும்போது இதுல யாரும் வெளியே போக வேண்டிய அவசியம் யாருக்குமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரி ஓகே. ஆனா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரு ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது சொல்றாரு, ஒரு பெரிய கட்சி வந்து திமுக கூட்டணியில இருந்து எங்க கிட்ட வரப்போகுது, சும்மா எங்களோட அந்த நேரத்துல அவங்க கூட்டணியில இருந்தாங்க அப்படின்லாம் வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறாரு. நான் சொல்றேன், அவங்க எல்லாரும் சும்மா ஏதாவது நடந்துராதா இப்படி சொன்னதுனாலயாவது நடக்குமா, ஏதாவது குட்டையை குழப்பலாமாங்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே நடக்க போறது. சரி ஓகே. இப்ப அமித்ஷா அவர்களுடைய பேட்டிக்கு வந்தா அவர்கிட்ட இந்த முதலமைச்சர் வேட்பாளர் கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அடுத்ததா தமிழகத்துல புதிதா ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு விஜய், அவர் அவங்க கூட்டணிக்கு அழைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, போக போக பாருங்க உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு அவர் ஒரு பதில சொல்றாரு. இல்ல அழைக்க மாட்டோம்னு சொல்லல. ஏன் அப்படின்னா பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாரு விஜய். அப்படி கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய கட்சியை அவரையெல்லாம் எங்க கூட்டணிக்கு அழைக்க மாட்டோம், அவர் எங்க எதிரி கட்சி அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா வந்து போக போக பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும்போது அப்படி ஒரு ஐடியால இருக்காங்கன்னு தெரியுது. அப்ப பாஜக, அதிமுக, தாவேக இவங்கெல்லாம் சேர்ந்தா திமுகவிற்கு அது ரொம்ப டஃப்பான களமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வில் பி கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். அவர் வந்து தலைவருக்கான ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி ஒரு லீடரா வந்து பிஹேவ் பண்ணவே இல்லை இது வரைக்குமே. ஒரு 5 நிமிஷம் ஷூட்டிங் மட்டும் முடிச்சுட்டு அதையே அந்த பதட்டத்திலேயே அப்படி டமான்னு முடிச்சுட்டு ஓடிடுறாரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல அவரால் கண்டினியூ பண்ண முடியாது கிடையாது. நீங்க இது வரைக்கும் வந்து அவர் கட்சியில இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 5 தலைவர்களை சொல்லியிருக்காரு. அந்த 5 தலைவர்கள் எதற்காக, அந்த அவருடைய கொள்கைகள் என்ன, வேலு நாச்சியாரினுடைய சிறப்பு என்ன, பெரியார் படத்தை அந்த இடத்துல வச்சிருக்காரு. பெரியார் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுக்காகன்னு இல்லை, இந்த இந்த மானுடத்திற்காக மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும்னு பெண்ணுரிமைக்காக என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்லி ஒரு 2 லைன் சொல்லுங்களேன் யோசிச்சு. அது கூட ஒரு நாள் சொல்ல முடியாது. நீங்க அவர் காமராஜர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா கல்விக்காக என்ன பண்ணாரு, ராஜாஜியை என்ன காரணத்துக்காக அவரே அந்த கட்சியில இருந்து எதிர்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னா ஜோம்பி வெர்ஷன் ஆஃப் பிஜேபி, அவ்வளவுதான். அவங்க டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்டை விட்டுருக்காங்க. இது அப்பப்போ இந்த பில்லி சூனியம் செய்கிற மாதிரியான முயற்சிகள்லாம் அந்த சினிமா படங்களை நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த குட்டிச்சாத்தானை ஏவி விட்டு பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த அமித்ஷா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நாலேஜில் எனக்கு இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு நான் பார்க்கும் பொழுது அப்பப்போ ஒரு டிசைனில் ஒரு ப்ராடக்டை செஞ்சு இது போய் என்ன செஞ்சுட்டு வருதுன்னு பார்ப்போம், இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம்னு ஏவி விடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சாதாரணமானவர்கள் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சியாக நீங்கள் வந்து பார்க்க முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் காக்கின்ற அரண் சார்ந்த ஒரு குழுவாக தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான டிசைன் ப்ராடக்ட் எல்லாம் வந்து இங்கே எடுபடாது. இது எல்லாமே நான் தான் சொல்றேன். இன்னும் ஒரு மாநாடு 25 நடக்க போகுது. அதுல என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதுன்னு பாருங்களேன். நேற்று நம்மளுடைய நண்பர் பேரலையில் இருக்கும் பொழுது பேசும் பொழுது நேற்று ஒரு கூட்டம் நடந்துச்சு. கூட்டத்தில் சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகின்ற பொழுது நாங்கள் வந்து முழக்கங்கள் இடுவோம். எங்களுடைய முழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னா தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு இருக்கும். ஆனா அவங்க அமைப்புல ஏய் மரத்துல ஏறாத, ஏய் சேர தூக்காத, இப்படி எல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் அவங்களுடைய முழக்கங்களை இது மாதிரி வைக்கக்கூடிய கட்சியாக தான் அது இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களை வந்து அவர் அந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல்ங்கிறது அந்த அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. இதை யார் செய்யணும், எப்படி கட்டுப்படுத்தணும், எந்த நோக்கமும் இல்லை. அது அரசியல் கட்சியாக செயல்படவில்லை. அது வந்து ஒரு தற்காலிகமாக கூடியிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக, ஒரு இளைஞர் பட்டாளம், ஒரு சினிமா மோகம் உள்ள ஒரு பட்டாளம், ஓட்டு போடுகின்ற வயதுக்கு வராத பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த இன்ஸ்டாகிராம் அது இதில் கொஞ்சம் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள், அது வாக்குகளாக மாறுமானா மிகப்பெரிய கேள்விக்குறி எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை விட அவங்க தலைவர்களுடைய தன்மை, இது எல்லாமே வந்து போக போக நான் தெரிய வரும். ராமதாஸ் சொன்ன மாதிரி அந்த ஒரு லைன் எனக்கு பிடிச்சது. போக போகுதுன்னு ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். அந்த கதை மாதிரி he will get exposed. Do not take him too far. Okay. He will never be a product which is going to lead a party. இந்த ஒரே ஒரு எலெக்ஷன் 2 பேர்த்துக்கு முற்றுப்புள்ளியை வச்சிரும். ஒன்று 200% சொல்றேன், அவரு சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயாவுக்கு அவருடைய வாழ்க்கையை, அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். இன்னொன்று விஜய் எனக்கு ஏண்டா இதுக்குள்ள வந்தோன்னு வருத்தப்படுகின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய
ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றிக்கு அப்படிங்கும்போது அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவானதாக தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறும்போது அது திமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக வெற்றி பெற்றாலும், இந்த முறை வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி போயிடுச்சு, அப்பா இனி எலெக்ஷனை சந்திக்கிறது திமுகவுக்கு ரொம்ப ஈஸி, மெனக்கடவே வேணாம் அப்படின்லாம் பேசினா கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சீமானுக்கு அழைப்பு கொடுக்குறாரு, விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாரு. விஜய் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாரு. சீமான் வந்து மக்களுக்கான அரசியலை விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வந்து அவர் மாடுகள் நலன் பேசி கொண்டிருக்கிறார், மரங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். நான் விவசாயம் காப்போம், மேய்ச்சல் நிலத்தை நீப்போம், மீட்போம், விவசாயம் இல்லாம நம்ம எப்படி சாட முடியும்னு அவர் ஒரு பக்கம் அவர் வந்து நிராகரிக்க முடியாது. மன்னிக்கணும், அவர் மாடுகளிடம் பேச ஆரம்பித்து விட்டார். இனி அவர் மக்களுக்கான அரசியல் அவர் பேச விவசாயிகள் அவரு கூப்பிட்டா போறாங்களே சார், ஒரு பெர்சன்டேஜ் அவரு கூப்பிட்டா மாடுகளை யாரு சார் கூட்டிட்டு போனாங்க? ஒரு கூட்டத்தை வச்சு மாடுகள் எல்லாம் நிறுத்தி வச்சு பேசிட்டு அதான் சார் கூட்டிட்டு போறாங்கல்ல, மாட்டை அழைச்சிட்டு போறது மாட்டோட உரிமையாளர் தானே, அப்ப அவரோட ஆதரவு சீமானுக்கு போகுது. மாடுகளா போச்சுங்களா சொன்னா அவர் கூப்பிட்டு மாடுகளா போனதா நம்ம ரியலிஸ்டிக்கா என்ன நடந்தது இல்ல. நான் என்ன சொல்றேன், இது அரசியல் அல்ல. சீமான் அவர்களுக்கு 8% விழுகுதோ 10% விழுகுதோ இல்ல 2% விழுகுதோ அதை தேர்தல பாப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு கேட்கிறாரு, சீமானை கூப்பிடுறாரு, விஜயை கூப்பிடுறாரு. சீமான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் போனா கூட நீங்க எக்ஸ்போஸ் ஆவாருன்னு சொல்றீங்க. இந்த தேர்தல் எக்ஸ்போஸ் ஆகுறாரோ இல்ல தேர்தல் முடிஞ்சு எக்ஸ்போஸ் ஆகுறாரோ நமக்கு தெரியாது. நீ உங்களுடைய கருத்து சரியா இருக்கா இல்லையாங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரிய வரும். சில பெர்சன்டேஜ் போனா கூட பல கருத்து கணிப்புகள் 20-25% சொல்லுது. அந்த கருத்து கணிப்புகள் எடுத்த நிறுவனங்கள் மேலேயும் 1000 விமர்சனங்கள் இருக்கு. சுமாரா ஒரு 8% போடுங்களேன். இல்லம்மா, நீங்களும் சொல்ற மாதிரிதான். இந்த யூகத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே வேண்டாமா? உறுதியாக சொல்லுகிறேன், இது வந்து கரை சேராது. ஏன்னா நான் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இவங்க எல்லாரும் நடிகர்னு சொல்லி சொன்னால் மக்கள் பின்னாடி வந்துருவாங்க, ஆட்சி அமைச்சர்லாம்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது எம்ஜிஆரை பார்த்து இவங்கெல்லாம் சூடு போட்டுக்கிற ஒரு அரசியல் வழக்கம். ஆனால் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்ட காலம் முதல் தமிழ்நாடு முழுக்க சுற்றி திரிந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்து ஒரு கட்சியை தான் தொடர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது பிரித்து கொண்டு வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பாதி நபர்களுக்கு மேல் தன்னோடு நிர்வாக கட்டமைப்போடு இல்ல, கொள்கையில் எனக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருக்கு. அண்ணாங்கிற பேரை வச்சிருந்தாரு ஒழிய பாதி நேரம் அவர் ஒன்றிய அரசினுடைய திமுகவில் இருக்கும்போது எப்படி இருந்தாரு? திமுகவில் இருக்கும்போது பேச வேண்டிய கட்டாயத்தில் அண்ணா என்ன சொன்னாரோ, நீ உதயசூரியனை நீ பிரகடனப்படுத்த வேண்டும்னு சொல்லினா அந்த உதயசூரியனுக்காக ஒரு பாட்டு பாடுவாரு. நீங்க வந்து ரெட்டலைக்கு நீங்க வந்து பின்னால் அதை எப்படி அரசியலை பயன்படுத்தினாருங்கிற மாதிரியே அந்த உதயசூரியனுக்கு அவர் பயன்பட்டிருக்கிறார். நிறைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்துவதற்காக முயற்சி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட வகையில திரையில பார்த்ததுதான் தான் பார்த்த எம்ஜிஆரா மக்கள் நினைச்சு கொண்டிருந்த கூடிய காலம் அது. அன்னைக்கு ஹிடன் கேமரா கிடையாது, உங்களுக்கு வந்து செல்போன் கிடையாது, என்னென்ன நடந்துச்சுங்கிற தெரியறதுக்கான வாய்ப்புகள்ல எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு பிம்பமான ஒரு மாய தோற்றத்தை எப்பெல்லாம் அவர் வெளியே வந்தாரோ ஒரு மேக்கப்போட அவர் சினிமாவில் எப்படி இருந்தார் அதே மாதிரிதான் அவர் நடந்துக்குவார்னு ஒரு நம்பிக்கை உருவாக்குற அளவுக்கு தான் அவர் வெளியே வந்தா நடந்துக்கூடிய நிகழ்வு இருந்துச்சு. உள்ள ராமாபுரம் தோட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு நிறைய தெரியும். அது மாதிரியான ஒரு வித்தியாசமான 2 முகங்கள் வந்து அவருக்கு இருந்துச்சு. நீங்க அப்ப வந்து அவர் வந்து கொள்கை சார்ந்து இருந்திருந்தாரா அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்வி இருக்குதான் செய்யுது. ஆனாலும் கூட தமிழ்நாட்டு நலனில் எக்காரணம் கொண்டு ஒன்றிய அரசினுடைய தலையீடோ இந்தி திணிப்பையோ அனுமதிக்காமல் ஒரு பாதுகாப்பு அரணாக எம்ஜிஆரும் இருந்தார், ஜெயலலிதா அம்மையாரும் இருந்தாருங்கிறதான் அந்த அண்ணா திமுக ஏதோ கொஞ்சமாவது வந்து அந்த அரண் சார்ந்த விஷயங்கள்ல தெளிவா நின்றுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அது ரெண்டும் அவங்களுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய வேதனை. எடப்பாடி பழனிசாமி ஏன்னா அவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து கொள்கை தெரியாது. ஏன்னா அவர் அந்த கட்சியில இருந்து கொள்கை ரீதியா பேசி 4 மேடைகளில் அண்ணாவனுடைய கொள்கை முழக்கங்களை பேசி பெரியாரை பத்தி பேசியோ இல்ல வந்து அம்மையார் அவளுடைய முழக்கங்களை பேசியோ கட்சி வளர்த்துறவர் இல்ல. அவர் இன்னைக்கு என்ன ஒரே டார்கெட்ல வச்சு போறாருன்னா, எங்களுடைய தலைவர் என்ன சொன்னாரோ அதை திரும்ப சுந்தரா டிராவல்ஸ்னா அதுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்குவாரு. நீங்க அதுக்கு முதல்ல ஒரு எலெக்ஷன்ல நம்ம வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுகின்ற ஒரு திட்டத்தை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த திட்டத்தை ஸ்கீம் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாமல் எப்படி தான் என்ன செய்ய போகிறோங்கிறத பற்றி சொல்லணும், தான் என்ன மக்களுக்கு நினைக்கிறோன்னு சொல்லணும். நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் இருக்க போகுதா இல்லையாங்கிறத பற்றி நீங்கள் வந்து பேசணும். மொழிக்கு இப்படிலாம் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, அவங்களாம் நான் பாதுகாக்கிறது, நான் இருந்தால் அதோட பெட்டராக செய்வேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்படிலாம் எந்த ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களுமே பேசாமல் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை எதையுமே தொடாமல்
சும்மானாச்சுக்கு அந்த பழைய பல்லவி மாதிரியே வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, ஜெயலலிதா அம்மையார் அப்போ ஒரு அரசியல் பண்ணாங்க. வெறும் கலைஞர் அவர்களை எதிர்த்தால் மட்டும் போதும், திமுகவை எதிர்த்தால் மட்டும் போதும், தாம் வந்து விடுவோம்ங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது பல்வேறு சூழ்நிலைகள்ல அவங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்பட்டு அந்த நம்புற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, இன்று இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அது எதுக்குமே இடம் கொடுக்காம ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவரை திட்டுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல, இவரை குறை சொல்றதுனால எதுவுமே நடக்க போறது இல்லைங்கிறது நம்ம பழனிசாமி அவர்களுக்கு தெரியவில்லைங்கிறது தான் உண்மையா களத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நிலை. அவர் அரசியலுக்கு நான் தான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் 10 தேர்தல் தோல்வி ஆயிருக்கு, 11வது தேர்தல் தோல்வி உறுதியாக வரும். இதுதான் அவருடைய இறுதி தேர்தல். இதுக்கு விஜய் அவங்க கூட வந்தாலும் அதுதான் தலையெழுத்து, கூட வரலனாலும் அதுதான் தலையெழுத்து அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி நீங்க கம்பேர் பண்ணிடாதீங்க. எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்டமைப்பை தெரிஞ்சிருந்த, மாநிலம் முழுவதும் கட்டமைப்பு வைத்திருந்த ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழக அமைப்பில் இருந்து முழுமையாக பாதியாக பிரித்து இன்னொரு அமைப்பு உருவானது. திராவிட சித்தாந்தங்களை ஒட்டி உருவானதா சொல்லி நம்பப்பட்டதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு எமோஷனல் ஃபீலிங்ல வந்து அது மாறுச்சு. கலைஞர் அவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கிய பொழுது, அவர் செய்த குற்றங்களுக்காக நீக்கிய பொழுது அவர் தனியாக அப்படி பிரிச்சுக்கிட்டு போய் ஒன்று உருவாக்குனார். அது நோக்கம் வந்து ஒன்றிய அரசை அன்று இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த முடிவினால் ஏற்பட்ட அதே நிலையில இருக்கும் பொழுது அடுத்தடுத்து போயிடும். இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதே நிலையை நீங்க விஜய் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. நீங்க வச்சுட்டீங்க எம்ஜிஆர் அவர்கள் மேலையும் அவருடைய இந்த அதிமுக அப்படிங்கிற மேலையும் இதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. அதையும் இதையும் நீங்க ஒப்பீடு செய்யவே முடியாது. சரி, ஓகே. நீங்க பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க. எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் அந்த கட்சியினுடைய ஆட்சியின் மீதான பல்வேறு விமர்சனங்கள், மக்கள் விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அது அந்த அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா பர்சன்டேஜ் வைஸ்ல எதிரொலிக்கும். அது இந்த தேர்தலில் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.